தூத்துக்குடியில் உள்ள பாகம்பிரியால் உடனுறை சங்கரராமேஸ்வரர் ஆலயத்தில் சித்துரை திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற திருத்தேரோட்டம் பக்தி உற்சாகத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி, முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் இணைந்து தேரின் வடத்தை பிடித்து இழுத்தனர். தூத்துக்குடியில் உள்ள பழமையான இந்த ஆலயத்தில் நடைபெறும் விழாக்களில் சித்துரை திருவிழா மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழாவானது கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றன. தொடர்ந்து வீதி உலா நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவின் 7ஆம் நாளில் சிகப்பு சாத்தி மற்றும் 8ஆம் நாளில் பச்சை சாத்தி நிகழ்ச்சிகள் பக்தர்களின் ஆனந்தத்தை அதிகரித்தன. இதன் உச்ச நிகழ்வாக இன்று திருத்தேரோட்டமானது நடைபெற்றது. இதனையொட்டி ஆலயத்திலிருந்து முருகப்பெருமாள், விநாயகர் சுவாமி மற்றும் அம்பாள் எழுந்தருளினர். சிறிய தேரில் முருகப்பெருமான் மற்றும் விநாயகர், பெரிய தேரில் சுவாமி மற்றும் அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தலைமை பட்டர்கள் செல்வம் மற்றும் சண்முகம் ஆகியோர் சிறப்பு பூஜைகள் நடத்தினர். பின்னர் குதிரை கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, பறை, சிலம்பம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் அணிவகுப்பு நடந்தன. இதனைத் தொடர்ந்து முதலில் சின்ன தேரும் பின்னர் பெரிய தேரும் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. இதில் அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி, முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன், பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், சிவன் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் கந்தசுவாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தேரை தொடங்கி வைத்தனர். தேர் நகரின் 4 ரத வீதிகளையும் சுற்றி வந்து பின்னர் நிலையை வந்தடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன், சித்தி லாரி புக்கிங் அசோசியேஷன் தலைவர் சுப்ராஜ், திமுக மாவட்ட பிரதிநிதி திருமல் சக்திவேல், மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார், அறக்காவலர் குழு உறுப்பினர் PSK ஆறுமுகம், மாரிமுத்து, திமுக வட்டச் செயலாளர்கள் வழக்கறிஞர் சதீஷ்குமார், கங்கா ராஜேஷ், அதிமுக மாநில அமைப்பு செயலாளர் N சின்னத்துரை, மாவட்ட கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் சுதாகர், அதிமுக அம்மா பேரவை துணை செயலாளர் திருச்சிற்றம்பலம், மாநில வர்த்தகணி RL ராஜா, மாவட்ட இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூர்ண ராஜா, மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ், அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட தலைவர் SS ஆத்துரை, BJP OPC அணி தலைவர் வன்னியராஜ், ராஜி திரையரங்க மேலாளர் பாஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், சமூக அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் என பக்தர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் மதன் உத்தரவின் பேரில் மத்திய பாகம் காவல் நிலைய ஆய்வாளர் மோகனையர், உதவி ஆய்வாளர் முத்துலட்சுமி மற்றும் போலீசார் பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கோடை வெயில் தாக்கத்தை சமாளிக்க தூத்துக்குடி மாநகராட்சி 39வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுரேஷ்குமார், ராஜா சுரேஷ்குமார் ஆகியோர் பக்தர்களுக்கு மோர் சர்பத் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினர். தூத்துக்குடி வடக்கு ரத வீதி பகுதியில் 39வது வார்டு சார்பில் வட்டச் செயலாளர் தர்மல் சக்திவேல் பக்தர்களுக்கு மோர் சர்பத் மற்றும் குடிநீர் வழங்கினார்.
குறிப்பாக தேரடி மற்றும் வடக்கு ரத வீதி பகுதிகளில் தண்ணீர் மற்றும் மோர் வழங்கப்பட்டு பக்தர்கள் தாகம் தீர்க்கப்பட்டது. மொத்தத்தில் ஆன்மீகம், பாரம்பரியம் மற்றும் மக்கள் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த தேரோட்டம் பக்தி உணர்வோடு சிறப்பாக நடைபெற்றது. ఇది మురుగనా தள்ளி வர
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.